ஒரு காலத்தில் சப்பாத்தி எதுக்குன்னா சுகருக்கு, வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். சிறுதானிய உணவுகளில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுதானிய உணவுகளில் உதாரணத்துக்கு ராகி எடுத்துக்கிறீங்க. அந்த ஹோல் ராகியில் நீங்கள் வேக வச்சு ஒரு களி மாதிரி பண்ணீங்கன்னா அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ஒரு 55-60 தான் இருக்கும். அதேவே நீங்கள் ராகியை பவுடரை அரைச்சி வச்சுட்டு தோசை, ராகி ரொட்டி இல்லை அதுலேருந்து கூழ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து 85-90%. அது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி மற்ற சிறுதானியங்களும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டு அதில் வகை வகையாக டிஷ் செஞ்சு சாப்பிட்றாங்க. இது எதுவுமே உங்களோட சுகருக்கோ இல்லை வெயிட் லாஸ்க்கோ ஹெல்ப் பண்ணாது. ஸோ சிறுதானியங்களை முழுமையாக சமைக்க கற்றுக்கோங்க. அப்போ கூட உங்களோட போர்ஷன் சைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே கட்டுப்படுத்துங்க. 1/3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன், தேவையான ஃபேட் எடுத்தீங்கன்னா தான் சுகரோ உங்களோட வெயிட்டோ கண்ட்ரோல் ஆகும்.